ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி புக்கில் இருக்கக்கூடிய 5th லெசனில் இருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம். டிஎன்ஏவின் நிலைப்புத்தன்மைக்கு கூடுதல் உறுதியை தருவது எது? யுரேசிலுக்கு பதிலாக தைமின் இருப்பது. டிஎன்ஏ புரத உற்பத்திக்கு எதை சார்ந்து இருக்கிறது? ஆர்என்ஏவை சார்ந்து இருக்கிறது. மரபு தகவல்களை சேமிக்கும் பண்பில் டிஎன்ஏ அதிகமாக செயலாற்றுவது ஏன்? ஆர்என்ஏவை விட டிஎன்ஏ அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதால். நண்பர்களே, நாம் ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஜிடிஆர்பி ஜுவாலஜி, பிஜிடிஆர்பி ஜுவாலஜி, நீட்டு, டிஎன்பிஎஸ்சி, நெட்டு, செட்டு போன்ற தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் 11th மற்றும் 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது 100% மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லா இது வரைக்கும் அப்லோட் பண்ண லிங்க் வந்து பார்த்திங்கன்னா